மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்த இடத்தை சுற்றி பொதுமக்கள் கூடாமல் இருக்க தற்பொழுது அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கவிழ்ந்த கேஸ் டேங்கரை பெரிய கிரேன்கள் கொண்டு மீட்கக்கூடிய பணியானது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விபத்து நடந்த இடத்தை சுற்றிலும் புகைப்பிடிக்க, தீப்பற்ற வைக்க போலீசார் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்த இடத்தை சுற்றி பொதுமக்கள் கூடாமல் இருக்கவும் தடுப்புகளானது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் தற்பொழுது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். அந்த கவிழ்ந்த இடத்தை சுற்றி பொதுமக்கள் கூடாமல் இருக்கவும், அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தீப்பிடிக்காத வண்ணம் அதற்குரிய நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். புகைப்பிடிக்க, தீப்பற்ற வைக்க என அனைத்திற்கும் அந்த பகுதியில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த இடத்தில் அந்த டேங்கர் லாரியை கிரெயின் உதவியுடன் மீட்கக்கூடிய அந்த பணியும் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுக்காக நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். தொடர்ந்து இந்த கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் இருந்தே ஒரு பதற்றமான சூழல் அந்த பகுதியில் நீடிக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. தற்பொழுது என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்னென்ன சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது இந்த அவினாசி சாலை மேம்பாலம் என்பது முக்கியமான ஒரு பிரதான ஒரு மேம்பாலம். இந்த பகுதியிலிருந்து தான் அவினாசி சாலைக்கு செல்ல முடியும். அதே போன்று உக்கடம் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் காந்திபுரம் பகுதிக்கு செல்லும். இந்த பகுதியில் தான் அதாவது அதிகாலை ஒரு 2:45 மணி அளவில் இந்த டேங்கர் லாரியானது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில் இந்த பகுதியில் ஒரு ஆய்வு நடத்திய போது உடனடியாக அந்த காற்றில் எந்த அளவிற்கு இந்த எரிவாயுவானது கலந்திருக்கிறது என்று பார்த்தபொழுது அதிக அளவிலான எரிவாயு கலந்திருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக ஒரு வளையம் அமைக்கப்பட்டு எந்த ஒரு வாகனங்களும் இந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவிற்கு காவல்துறையினர் ஒரு தடுப்பு அமைத்திருந்தார்கள். அதே போன்று இந்த இடத்திற்கு எந்த விதமான பொதுமக்கள் யாரும் உள்ளே நுழையாதபடி காவல்துறையினர் அனைத்து பகுதிகளிலும் சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தி யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திலிருந்து பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் இந்த இடத்தில் சோதனை செய்து உடனடியாக அந்த டேங்கரில் இருந்து வாயு கசிவை அடைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது கசிவு என்பது முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல கோவை மாநகர காவல் ஆணையர், கோவை மாவட்ட ஆட்சியர், கோவை மாநகராட்சி மேயர் என அனைத்து அதிகாரிகளும் இந்த இடத்துல சம்பவ இடத்துல வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேரில் வந்து அவர்கள் ஆய்வு செய்த பிறகு போலீசார் ஏராளமானோர் இங்கே வந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த விதத்திலும் இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் வரக்கூடாது. அதே போன்று இந்த பகுதியை சுற்றிலும் 500 மீட்டர் தூரத்திற்குள்ள பள்ளிகள், இதுவரைக்கும் 9 பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறைகள் 9 பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அருகில் இருக்கக்கூடிய கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் எதுவும் இன்றைய தினம் திறக்கக்கூடாது, பொதுமக்கள் யாரும் கூடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது 2 கிரேன்களை கொண்டு வந்து இந்த லாரியை முதற்கட்டமாக கவிழ்ந்து இருக்கக்கூடிய இந்த லாரியை நிமிர்த்தக்கூடிய பணியில் வந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு 4 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த டேங்கர் என்பது 37 டன் கொள்ளளவு கொண்ட இந்த டேங்கர் லாரியில் 18 டன் அளவில் தான் இந்த கேஸ் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 18 டன் அளவிலான கேஸ் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் நிகழவில்லை என்று இந்த பொறியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 37 டன் அளவிற்கு முழுவதுமாக சுமார் ஒரு 30 டன் அளவிற்கு இந்த கேஸ் டேங்கரில் வந்து வாயுக்கள் நிரப்பி இருந்தாலும் ஒரு சிறிய அளவிலாவது அந்த ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த டேங்கர் வெடித்திருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது குறைந்த அளவிலான ஒரு இருந்ததனால் இந்த டேங்கர் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தற்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ஓட்டுநர் இந்த மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய ரவுண்டானாவை சுற்றி வரும்பொழுது ஒரு குறைந்த தூரத்தில் வந்து இந்த வாகனத்தை வளைத்ததன் அடிப்படையில் தான் இந்த டேங்கரின் ஒரு பகுதி அந்த மேம்பாலத்தின் இறங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்புச் சுவரில் மோதி அதுக்கு கட்டுப்பாட்டை இழந்து அந்த டேங்கரானது கவிழ்ந்திருக்கிறது. இந்த டேங்கர் கவிழ்ந்ததற்கான முக்கிய காரணம் இந்த டேங்கர் அந்த லாரிக்கும் அந்த டேங்கருக்கும் இடையிலான ஒரு இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பு சரியாக இருந்ததா இல்லையா என்பது தொடர்பாக தற்போது அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக இந்த டேங்கரை அப்புறப்படுத்தி இந்த
கவிழ்ந்து கிடக்கக்கூடிய டேங்கரை நிமிர்த்தக்கூடிய பணி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக 10 பொறியாளர்கள், அதாவது பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திலிருந்து 10 பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று இந்த வாகனம் மாற்று வாகனம் கொண்டு வருவதற்கு திருச்சி அல்லது சேலத்தில் தான் இதற்கான அந்த வாகனம் இருக்கும். அங்கிருந்து அந்த வாகனம் வந்த பிறகுதான் இந்த இடத்தை முழுமையாக அப்புறப்படுத்தப்பட முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து அந்த வாகனமானது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த இடம் முழுவதுமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழலை எட்டியிருக்கிறது. இதிலிருந்து சுமார் ஒரு அருண், கள விவரங்களுக்கு நன்றி.